திருமுருகன் பூண்டி நகராட்சியில் பணிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சம் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்ததால் அனைத்து கட்சி நகர்மன்ற உறுப்பினர்களும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு பரபரப்பை ஏற்படுத்தினர். திருமுருகன் பூண்டி நகர்மன்ற கூட்டம் ஆகஸ்ட் 25 அன்று நடைபெற்றது. கூட்டத்தில் குடிநீர் வசதி, சாக்கடை, சாலை, பொது கழிப்பிடம் போன்ற அடிப்படை வசதிகள் விரைவில் நிறைவேற்றப்பட வேண்டும் என நகர்மன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தனர். ஆனால் நகராட்சிக்குட்பட்ட 27 வார்டுகளில் திமுகவை சேர்ந்த 8 வார்டுகளுக்கு மட்டும் ரூபாய் 1,11 லட்சம் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தீர்மானம் வைக்கப்பட்டதை அதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளைச் சேர்ந்த 16 நகர்மன்ற உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அவர்கள் கோஷங்கள் எழுப்பி கூட்டத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் நகராட்சி அலுவலகத்தில் பரபரப்பு நிலவியது. பின்னர் நகர்மன்ற தலைவர் நா. குமார் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன்பின் அனைத்து வார்டுகளுக்கும் ரூபாய் 10 லட்சம் வீதம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டதால் கூட்டம் தொடர்ந்து நடைபெற்றது.